தேவதா ஏய் ஆள பாக்காத பையன் பாஸ் திறமையை பாரு ஒரு இடமா நின்னு முதல்ல லாரி அரக்கா இந்த அம்மாக்கு நடப்பா உனக்கு நடப்பா நீங்க பிரைட்னஸ் கம்மி பண்ணுங்க கல்யாணம்னா ஆமா என்ன மாதிரி ஒரு ஆம்பளைய பார்த்து ஒரு ஆம்பளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க எப்படி தெரியுமா அருமையான மேளம் மூர்த்த மேளம் ஒரு சட்டி ரெண்டு பலகை ரெண்டு பலகை அவனுக்காரன் கேட்டா துணி அதிகமா கேட்பா இவனை கேட்டா ஆளு ஒரு கோட்டரை இவங்க அடிச்சுட்டு போடுவான் அவன் அடிக்கும் போதெல்லாம் அப்படியே தாலி அறுத்து கொடுப்பாங்க தாலி அறுத்து கொடுப்பாங்கம்மா தாலி அறுத்து கொடுத்துருவாங்க உனக்கு தாலி எடுத்து உனக்கு மாட்டுக்கு மூக்கனாங்க கட்டுவாங்க தெரியுமா அந்த மாதிரி உனக்கு கட்டிடுவாங்க அம்மா 7 நாட்டு சனி உனக்கு அப்பதான் பாதத்துல கட்ட வரல புடிக்கிறான் முதல் லைட் ஃபர்ஸ்ட் நைட் சொல்லுவாங்க தெரியுமா தெரியாதா குழந்தை படிக்கிறா எருமை இல்லம்மா பசு மாதிரிதான் படியும் எருமை படி அது முறைக்கும் அப்புறம் நேடா இந்த முதல் இரவுல என்ன பண்ணுவாங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க இந்த கழுத்துல கட்டினாங்க பாரு தாலி அதுல நண்டு தரகா இருக்கும் 10 ஆகும் 12 ஆகுமா அது கம்புன்னா படுத்து ஊம்பும் சரி தூங்கும் என்ன மாமா நம்ம எத்தனை பேர் ஏமாத்திக்கிறோம் அட்வான்ஸ் வாங்கி எத்தனை கம்பெனி அட்வான்ஸ் வாங்கிக்கிறோம் நம்ம செய்ததெல்லாம் அப்படியே இருக்கு ஒரு பக்கம் 12 மணிக்கு மேல எம்மா அந்த நண்டத்தர் நான் கடிக்கும் அது விஷம் உனக்கு உடனே எல்லாம் யாராது உடனே மாறு அடிக்கும் கை அடிக்கும் கால் அடிக்கும் அது சொல்றாங்க அதெல்லாம் அடிக்காது 3ஆம் மாசத்துக்கு மேலதாம்மா அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறும் 9ஆம் மாசம்லாம் புள்ளியார் தான் அவன் 9ஆம் மாசம் 9 மாசமா அப்பதான் 10ஆம் மாசம் தான் அந்த விஷம் ஒண்ணு விட்டு குறையும் அது கூட விடு இதெல்லாம் உங்க அப்பா போய் சொன்னா அதனால செருப்பு போடலதானே நீ எப்பா எனக்கு செருப்பு வாங்கி கொடுங்க எப்படி கேட்பேன் பிரியா உன் இட்டுமா வாரு செருப்பு வாடி இட்டுமா வாரு உன் நம்பர் என்ன 9 6ஆம் நம்பர் வாங்கி கொடுக்குறாங்க போட்டோ எப்படி இருக்கான் 7ஆம் நம்பர் கடையில் இல்ல முதல்ல போட்டா எப்படி இருக்கான் ஐயோ கொஞ்சம் டைட்டா இருக்கும் போட்டு கைட்டா லூசா பண்ணி அதான் கல்யாணம் அம்மா போட்டு இருக்காங்களா
புதுசாக பார்த்தா எப்படி இருக்கா? ஆமா, திருமணம் செய்து கொடுக்கலான்னு இந்த தந்தையினுடைய விருப்பம். உன்னுடைய விருப்பத்தை சொன்னா அப்ப அப்படி எனக்கு திருமணமான செய்ய வேண்டும் என்றால் எனக்கு யாரும் சொல்ல கேளு. யாரோ உள்ள மூத்த நான் சொல்றேன்னா இப்ப பூச்செடி நடுறோம். ஆமா அந்த பூச்செடி முதல்ல மொட்டு விட்டு மொட்டா இருக்கிறவர் எல்லாம் நீ சின்ன குழந்தையா இருந்த அந்த மொட்டை அந்த வளர்ந்த போது அதை பறித்து அதை சரமா தொடுத்து உங்கள மாதிரி பெண் அம்மா உள்ள வைக்கலாம். அம்மனுக்கு மாலையா சாத்தலாம் ஆலயத்துல. அப்படி சாத்தலாம். அவர் அது மாதிரி பறித்தாதான் அந்த பூச்செடி பூத்த செடிக்கு மரியாதை. அந்த காலத்துல அந்த மலரை பறிக்கணும்னா அது காம் பறித்து செடியா பூத்த செடிக்கு விழுந்தா சில மாரி உட்காந்து இவருக்கு உடம்பு சரியில்லை. பூத்த செடிக்கு மரியாதை கிடையாது. அதனால தந்தையுடைய விருப்பத்தை கேளு. கல்யாணம் பண்ணா இவனுக்கு கணக்கு சொல்லுமா அப்படி திருமணமான செய்ய வேண்டும் என்றால் இப்போது எனக்கு திருமணத்திலே ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது. எப்பா அவங்கதான் ஒரு பெத்த பொண்ணுகிட்டயும் பூஜை துணி போட்டு போற பையன் நமக்கும் போட்டாச்சுங்களா? யாரு? உனக்கு எப்படி தெரியும்? இல்ல எப்படி தெரியும் சொல்லு. எப்படியா போட்டா? அவருக்கு இல்லைன்னு எப்படி தெரியும்? கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா நான் சொல்லிடுறேன். இது மொத்தம் அப்படி எனக்கு திருமணமான இப்பொழுது துணி கூட விருப்பமில்லை. ஏனென்றால் நான் பிறந்த நாள் கொண்டு யாரோ லவ் பண்றேன்னு தெரியும். பள்ளிக்கூடத்துக்கு மணியானே அந்த பகவானியே அதனாலே தினத்திலே எனக்கென ஒரு கன்னிகா மடத்தை ஏற்படுத்தி அந்த கன்னிகா மடத்திலே நான் 48 நாட்கள் ஒரு மண்டல மாதிரி நான் பூஜை செய்ய வேண்டும். அந்த பூஜை செய்து முடிச்சுட்டு அப்புறமா வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏ மந்திரியார் வாடா முக்கியமான காரியம் விட்டுங்க. இப்ப ஆயா குழந்தை கல்யாணம் பண்ணிக்கிறா. எனக்கு எப்போ கண்டு தெரிஞ்சதோ அப்பதான் விஷ்ணு பக்தியா வைத்தேன். ஓ பகவான் நாமக்கான் நான் மனதார நினைச்ச மட்டும் பார்த்தாது 42 நாள் ஒரு மண்டலம். நான் பூஜை செய்யணும். எல்லாம் பண்ணி பார்த்தேன். நல்லதான் பகவான் இல்லையா? நெய்க்கு சிவகுமார் வந்துருது. நான் போட்டு ஒரு கன்னிகை மரம் ஒன்று கட்டு. அந்த கோட்டை மாய பண்ண எழுதி கட்டினதால எட்டு அடி எழுதியா கன்னிகா பரமேஸ்வரி நாடகம் இந்த கன்னிகா மடம் அருகாமையில 15 வயது உள்ள இளைஞர்கள் எல்லாம் அத்தை கூட உட்காந்துருச்சு. தூங்கி எழுந்திரிச்சு இதெல்லாம் எடுக்கணும். 60
வயது மேற்கொண்ட பூஜ்யவர்கள் வரலாம். இது மத்தியில் இருக்கக்கூடிய வயது உள்ள வாலிபர் வந்தா அம்மா அப்போ சொன்னாங்க வீட்டுக்கு போயிடலாமோ இப்படிக்கு காலதேவி நேற்று நேரம் நாற்பத்தெட்டு நாள் பூஜை முடிச்சு அந்த பூஜை முடிய பத்திரம் ஒன்று 34 எப்படி என்றால் கால நேமி மகளார் இப்படி எண்ணியாமலாம் நினைத்து அந்த அம்மனுக்கு ஒரு இடத்துல சொல்லக்கூடிய ஜெயந்தா சொல்றேன் ஜெயலலிதா சொல்றேன் குடிக்க போகிறாங்களா இதே மாதிரி மாமா காட்டுட்டா பட்டை நான் இதே மாதிரி மாமா காட்டுட்டா நான் இதே மாதிரி மாமா காட்டுறேன் மாமா காட்டுறேன் அந்த மாதிரி காட்டுட்டா சூப்பர் அதே மாதிரி எதுக்கு கோவிலுக்கு நான் வச்சுறேன் நினச்சா
அண்ணா விஷயம் இந்த வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? நான் மச்சான் வந்து பட்டுன்னு வந்து போயிடுவோம். மச்சான். ஆத்மாவோ அசங்கோ ஒன்றும் இந்த பிடிக்கிறியா எப்படி டேய் மைக் விந்துரு போறா இந்த பாப்பா இதை பிடி எப்படி பிடிச்சிக்க ஒரு கையில் மட்டும் பிடிச்சிக்கணும்
பாப்பா மேல உட்கார யார் பண்ணுது மாமா மேல உட்காந்துக்கோ குழந்தைக்கு காசி பால் ஆட்டன்னு வச்சுக்கிறாங்க. அதை போய் அது தட்டியா குடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. அதை காலை போட்டு கீழே தள்ளி குட்டியா அது அச்சா பூனை அச்சா பாவம் இல்ல பால் குடிச்சு தெரியல அதுவும் குடிக்கல பெருமா கோயில் பெருமா கோயில் வச்சு வரவே என்ன செய்தார்களோ அந்த தேவர்களே அரக்கர்களை திருப்பார் கடலை கடந்து காலகாலமா இதே சொல்லி கூட்டு எதிர்க்க கூத்த வச்சுக்கினேன் இந்த சனி மூச்சு கோக்குக்கு கெடுத்து போய் நான் சத்துடு பெருத்த வெள்ளம் போதான் அந்த வெள்ளத்துல ஆறா குறவை அசர கண்ட குஞ்சு இவ்வளவும் போதும் முள்ளு இல்லாத மீன் அதெல்லாம் விட்டுடுது இந்த கொக்கு அந்த கரை மேல நின்று கெத்தி எப்போ வருது டக்குன்னு என்ன பண்ணி மூக்க விட்டா அந்த கெத்தியில் ஓடாக்க தூக்கிச்சு தூக்கணும் சரி அபா எடுத்து 3 நாள் முள்ளா அதுக்கு 3 முள்ளு இந்த நெஞ்ச கோயில ஒரு முள்ளு இந்த 2 சைடுல 2 முள்ளு 3 முள்ளு பொதுக்கிச்சு அப்படி தட்டின வந்தா அது சாரியோ கீழே கக்கறான்னு பார்த்தா முடியல உள்ளுக்குள்ள கூட்டி முழுங்கலான்னு பார்த்தா முடியல அப்படியே தொடியில இருக்குது அது மாதிரி கதைக்குது நம்ம கதைக்கும் கெளுத்தி மீனா சத்துரு அப்படி சிவபெருமா அப்படி இருக்கிற காலத்திலே திருப்பார் கடலை வாசி என்று சொல்லக்கூடிய சர்ப்பத்தை சாம்பாகம் கலந்தார்கள். அந்த வழி தாங்காம வாசியானது அந்த திருப்பார் கடலிலே அந்த அமிர்தத்திலே விஷத்தை கக்கிறான். அப்படி கக்கிய போது அதுல உண்டான அனைத்தையும் தேவர்கள் எல்லாம் அப்படி கலந்து போது அதிலே இருக்கக்கூடியான விஷம் கலந்திருக்கக்கூடிய அமிர்தத்தை யாருமே எடுக்கலையா. உடனே தேவர்கள் பார்த்தார்கள். அந்த அமிர்தத்தை சிவனுக்கு கொடுத்தார்கள். உடனே சிவபெருமான் அது என்ன செய்தாரோ வாங்கி உட்கொண்டாராம். வாங்கி உட்கொண்ட போது இந்த நெஞ்சில போய் உடனே பார்த்தார் யாரு அந்த சிவனுக்கு அது இருக்கக்கூடிய இப்ப நம்ம நாடகம்பல்ல மிருதம் அடிக்கக்கூடியவர் யாரு தேவராஜ அவர்கள். அது மாதிரி அந்த சிவபெருமானுக்கு அந்த வாசிக்கக்கூடிய நடனத்துக்கு மிருதம் அடிக்கக்கூடியவர் ஒரு ஆளாக இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு அவருக்கு ஏற்கனவே நாக்கானது தரிப்பா இருக்கான். அவர் என்ன பண்ணாரா நம்ம சிவனுக்கு எந்த நேரம் இடைவிடாம நாட்டியத்துக்கு நம்ம பாத்தியமா வாசிக்கிறத அதனால சிவனை கேட்கிறாராம் ஐயா என்னுடைய நாவானது தடிப்பா இருக்கு சொர்சோன்னு இருக்கு அப்படின்னு கேட்ட போது எப்பா இது ஒரு நாளைக்கு இதற்கு விவகாரம் போறக்கா இது விமோசன தீரம் அப்படின்னாராம். அப்ப என்ன பண்ணாரா இந்த சிவனானவர் அந்த திருப்பார் கடலிலே அந்த விஷத்தை அமிர்தத்தை எடுத்து உண்டாராம். உண்ட போது உடனே அந்த மிருதம் வாசிக்கக்கூடிய அந்த நடச்செய்த தன்னுடைய நாட்டை அதற்குடைய சிவபெருமான் ஆயுதமாக விடுத்து அது தொண்டாக இருக்கக்கூடிய விஷத்தை நக்கி எடுத்தார். யாரு நந்தி. அந்த சிவபெருமான் நந்தி அமர்த்தி எந்த நேரமும் வரக்கூடிய பக்தர்கள் என்னை கண்டுதான் என்னை காண வேண்டும் உன்னை கண்டு என்னை காண வேண்டும் அது இருக்கும்படியாக அந்த நந்தியை அமர்த்தாராம். அப்படி அமர்த்தும் போது பார்த்தார் அந்த தேவர்கள் அதுவே செய்வீங்களே ஒரு நாள் தினத்திலே சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு அப்படி போகும்போது அப்போது சிவபெருமான் என்னுடைய கட்டளை என்று யார்கள் விடப்படாது அப்படின்னு நந்தியிடத்திலே அவர் கட்டளையிட்டு உள்ளே அப்படி சென்ற காலத்திலே அப்போது அந்த நேரத்திலே தெய்வீக அதற்கு நந்தியானவர் தடுத்துக்கிறார். அனைவருக்கு கோபம் அதிகமாய் தன் கரத்திலே இருக்க முடியாது
அப்படியே காவல் புரியும்படியான அந்த நதிக்கு பெறப்பட்ட சோதனை வந்து ஆபத்து வந்துட்டு அப்படின்னு அவருக்கு நெத்தி சூடு ஏறி அந்த ஆயுதத்தை பார்க்கடலே வீசினாராம். அப்படி வீசிய போது அப்போது அந்த தேவேந்திர பச்சராயத்தினால் அந்த நிலத்தினால் பிறந்திருக்கக்கூடிய கப்பதை அடைய வேண்டும் அப்படின்னு நமக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து வீர விருந்திட்டு நாடகம் அடிக்க விட்டு கண்ணிமை தட்டாமல் காத்த அந்த அம்மாவுக்காக அது எப்படி தெரியுமா களிமண்ணை கொண்டு வந்து அதை நன்கான முறையில பிசைந்து பக்குவப்படுத்தி அதில வெவ்வேறு மண்பாண்டம் செய்வாங்க. அப்படி மண்பாண்டம் செய்து அதை அணையில வைத்து அதை தீட்டு அதை விற்பனை செய்வாங்க. அந்த பானையை நம்ம காசு கொடுத்து வாங்கி வந்து அதுல உப்பு கொட்டி வைப்போம். அப்படி உப்பு கொட்டி வைத்த போதிலும் அந்த பானையை உப்பு உண்டு விடுமா. அப்படி உண்டு விட்டாலும் அந்த பானைக்கு அந்த மாபுரத்தில் இருக்கபடியான களவோடு மீதி விடுமா. அந்த பானைக்கு இந்த உடலில இருந்து உயிர் என்று சொல்லபடியான இந்த மூச்சு போனா என்ன சொல்றாங்க? அட மூச்சு போன பிற்பாடு செய்த மத்தாண்டோம் இது உதவா இந்த சபையிலே இருக்கபடியான பிரம்ம சத்திய வைத்த சுத்திரன் சொல்லக்கூடிய 4 வருடத்தாருடைய பாதார இந்த கமலங்களை மறவாமல் துதிகள் செய்து இந்த கமலங்களுக்கு சொந்தக்காரர் அவரோ இருவிழிக்கு எட்டாதவர் அவரோ இறப்புக்கும் பிறப்புக்கும் பொதுவானவர் அவரோ கடலானவர் அவரோ இந்த கற்புடைய ஸ்திரிகளை நடத்தப்பட்டவர் அவரோ உத்தம ஸ்திரிகளை உயிர் நாத முடித்தவரோ இப்படி சொல்லப்பட்ட திருவொப்பத்தப்பருடைய திரு தாமரைத்தாளின் அகமனும் காட்ட வெற்றி உள்ளவனு கோவிலாவன செய்து அன்பாகிய நெய்யை ஊற்றி அழுவாகி இந்த தீபத்தை ஏற்றி ஓசை என்னும் மணி அடித்து என் சிந்தி என்னும் ஞானத்தால் ஆராதனை செய்து அமரராக இருக்க முடியாத ஆட்சி அம்மாள் சாலோக சாருவ சாமிவ ஆயுக்கு வந்து சொல்ல முடியாது மொத்த பதவி அடைய வேண்டும். அப்படி என்று இந்த நேரத்தில் நான் சிவமதாங்கி கரங்கூட்டி ஆண்டவன வந்திருக்கக்கூடியவர் அப்படி இன்றைய நேரத்தில் ஒரு நாய் குட்டி போட்டா கூட அது என்ன பண்ணோம்? தன் நாயால நக்கி பார்க்கும். மழை வந்துச்சுன்னா அந்த குட்டியை நாம காப்பத்து செய்ய வேண்டும் அப்படின்னு அவருடைய பல்லால கடிக்குதுன்னா எவ்வளவு வலிக்காதுக்கு அந்த வலி தெரியாமல் அவளை மெதுவா அந்த பல்லை கொண்டு தன்னுடைய இனத்தை பெருக்க செய்ய வேண்டும் அப்படின்னு மறைப்பாட்டு ஒரு மாட்டு கொட்டையில இல்ல ஒரு கூண்டுல அடைப்புக்காக வைக்குமா. வெட்டி
வேலிக்கு பெத்து வேலி போட்டார் போல அந்த சிவபெருமானும் அதற்கக்கூடிய தெய்வேந்திரனும் என்னை பெற்று அதற்கு வழியான நதியை விடுத்து பார்க்கடலிலே விடுத்து சென்றார்களே அதனால அவர்களை விட்டு நாயோட கவலை நம்ம நம்மளே எப்படியா நம்மளே எப்படியா இல்ல உங்க அப்பா அத்தா இருக்கிறாங்களா இல்லையா அப்ப எனக்கு இருக்காங்களா இல்ல ஆசிரியர் சொல்லிச்சாது கூட எனக்கு தெரியாது உன்ன நேரம் பார்த்தது கிடையாது அதனால போய் பார்த்துங்க எங்க போய் நிக்கிறாங்க இப்ப இன்னைக்கு பாத்துருங்க எப்படி சொல்லுவாங்க அது மொத்தம் அவனுக்கு தான் இல்லையா அப்படி நேரத்திலே நான் சென்று அதற்கு முடியாது தேவனை காட்ட வேண்டும் திருப்பி பண்ணியா ஒரு 40 ரூபா பண்ணலாம்
பார்த்தாடு இந்த வனத்தின் வழியாக வருகின்ற போது இந்த கலியா வனத்தை பார்த்தா எப்பா இது பொன்னா நிலத்தே போல எவ்வளவு ஜெகஜோதியாக இருக்கின்றது இந்த மாளிகைக்குள்ள இருக்கும்படியான அது கல்லோ இல்ல கற்றோ இல்ல பெண்ணோ இல்ல நதி போன்ற அழகு கொண்டிருக்கும்படியான பச்சை பவளமோ குக்கடியோ சக்கரையோ மாளிகை நரகம் உள்ள விட்டு போட்டு எப்படி இருக்கும் இப்ப பார்த்தா அந்த கோட்டை வாய்ப்பு இல்ல சொல்ல முடியுமா யாரா உள்ள கட்டிக்கிறாங்க கொடுப்பாங்க போடு போடுப்பா போடு அத போடு முன்ன கட்டியா கால் கட்டி போடுறியா இல்ல அது எழுதி இருக்கக்கூடிய பலகையில என்ன இருக்கு அது பாரு அது தெரிஞ்சு கட்டி 16 வயதுக்குள் உள்ள கீழ் உள்ளவர்கள் ஆமா உனக்கு எப்பவுமே கிட்டவர ஆம்பளை தெரியாது அடி அடி வர பொம்பளை மட்டும் தெரியும் பட்டு தெரியும் நமக்கு ஆமா கிட்டவர தண்ணி குடிச்சு போறா தண்ணி குடிச்சு தண்ணி 16 வயதுக்கு போடு உள்ள பாரு பாரு ஆற பாரியா அந்த காந்தகா நீ தூக்கு மாட்டா களை முடிச்சுக்கிட்டா கொஞ்சம் கூட தனியா புஷ்டி இருப்பான் இருக்கு வரல அது போக்குறேன் டென்ஷன்ல இருக்கறேன் 16 வயசு சொல்லுங்க புரியல ஏடா இருமாடிக்கிறான் என்ன பண்றா இருமாடிக்கிறான் என்ன பண்ணோம் அது மட்டும் கொஞ்சம் பேசி பாருங்க சொல்லி பாருங்க நாளைக்கு இருக்கு ஒழுங்கா பட்டி சொல்றா தெரியல சொல்றேன் 16 வயதுக்கு உள்ளவர்கள் இந்த மாளிகைக்குள்ள வரலாம் 60 வயதுக்கு மேற்பட்டோம் வரலாம் இந்த மாளிகைக்குள்ள வரலாம் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்களா அந்த உயிர் திரைச்சேனும் அப்புறம் போய்தான் பாப்பா என்ன படிச்சது என்ன பார்த்தா சரியா நான் தான் சொல்றேன் எனக்கு வயசாயிடுச்சு மாமா வந்து மாமா மீன் எனக்கு 60 வயசு மேல ஆயிடுச்சு அண்ணா நீ போனா உனக்கு உயிர் திரைச்சே இருக்காது திருப்பி வரணும்ல இதுவோ அந்த குளிகை குளியா பேசுறீங்களா அப்படியே அந்த 60 வயதுக்கு மேல இருந்து 16 வயதுக்கு கீழ உள்ளவங்க அதை உள்ள போலாம் அப்படி போல உயிர் சேதம் சொன்னேன் இந்த மாதிரின்னு அது 1 hour விடும் காலைல போன கூட புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க நீங்க எடுத்து அவங்க பேசி திருப்பி ஃபோன் பண்ணுங்க அவங்ககிட்ட கொடுக்குற பேசுங்க அது காலையில பார்த்துருக்காங்க காலையில பண்ணோம் அதான் நீங்க பேசிட்டு ஃபோன் பண்ணுவாங்க
காலையில செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ போட்டுருவாங்களே காலையில செஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க. அதான் நீங்கள் கேட்டுட்டு ஃபோன் பண்ணுங்க. பார்த்துட்டு பண்ணுங்க. பழசி வாடகை சேர்த்துருவாங்க. போடுறதுக்கு ஐசி வாடகை சேர்த்துட்டாங்களா, இன்னொன்று நாளைக்கு சேர்த்தாங்கன்னு சொல்லி சேர்த்துட்டாங்களாம். அதுக்கப்புறமா காலையில் போகணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அப்போ ஆனால் பார்க்குறோம் எதுக்குன்னு பார்த்துக்கோங்க, நடக்க முடியும் இல்லாட்டி அணக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அட பாவி பூட்டு சாவி போட்டு யாரு ஓடி வந்து கொடுத்துருவாங்க. சரி சார். அமர்ந்திருக்கும்படியான உன்னை பார்த்தா ஐயோ மணிகண்டா அடி பட்டு ஒரு காக்கா கூட காணும் எல்லாம் ஓடுது. அந்த மன்மதனாக கருவை இல்லாக வளர்த்து அரும்பை அம்பாக தொடுத்து 5 வித புஷ்பக்கணையாலே மார்பை துளைக்கின்றார். ஐயோ 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 அட பாவி உன்னை பார்த்தா ஐயோ ஐயோ அடியே பட்டா அந்த மயிர் எடுத்து போட்டு அந்த மயிர் எடுத்து போட்டு கட்ட அதுக்கு பின்னாடி ஏடா, அதுக்கு பின்னாடி தோங்கிட்டா தினதா அது வேற அது என்னதா அது முடி மணி பாவி ஏது முடியா ஏது முடியா முடிக்க இது மயிரா அது முடி இது
ஆமா ஆமா அதான் அம்மா பச்சி அம்மா பச்சி இல்ல அட பாவி அட பெண்ணாக பிறந்தே இது வரைக்கும் எவ்வளவு மச்ச மச்சாலு என்ன விட்டா கூப்பிட்டு கூப்பிடுறேன் என்ன ஆரவே ராஜினால என்ன தெரியல பார்த்தா பயமா இருக்குது என்ன சொல்றாங்கன்னு தெரியல வேற எதுக்கு குடிக்கணும் மாமா பெரிய மாமா தான் இது வைக்கணும் பெரிய மாமா தான் வச்சிருக்கு இது வானட்டு திருநூறு அதுல இருந்து சம்மந்தம் முடியாதுன்றது பெரிய மாமா தான் வச்சிருக்கு நேற்று அந்த மாதிரி மச்சான் நேற்று வச்சிருக்கான் இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க இந்த தாயாரம் என்ன இடிக்கிற மானத்தையும் அடிக்காத முன்னாடி பொங்கல் என்ன இந்த கன்னிகா மாடத்திலே ஆமா நீ பருவ யாரு நீ ஒரே மகனாக என்ன பண்ற என்ன பண்றா ஏடா நான் என்ன பண்ண சொல்லுடா ஏடா கன்னிகா மாடத்துல சொல்லுடா எதுக்கு உட்கார்ந்து சொல்றேன் கூட தானே இருக்குது ஏன் தெரியாது அடி தோத்திர செய்வதை
ஆசை என்பது தள்ளு என்ன தழுவிட நீ மனம் கொள்ளு ஐயோ வாயா இந்த ஆளுங்க ஏங்க இல்ல கூட்ட ஓடிக்கிட்டு வந்துக்கிறா ஓட்ட வாய் பண்ணிருக்க மாட்டியா அந்த கூட்ட ஓடிட்டு கடிக்க மாட்டேன் நீங்க அப்படிதான் சொல்றீங்க தப்பா சொல்லிக்காதீங்க ஆமாமா கூட்ட கடிக்க மாட்டேன் உன் பொருள் எல்லா பொருளும் உண்டுதான் அது கூட்டம் உண்டுதான் அதுதான் சொன்னேன் வேற ஒண்ணும் கிடையாது கூட்ட வச்சு உள்ள வந்தீங்க நான் ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்கணுமே ஒண்ணா நீனா ஓராயிரம் மட்டும் ஐயோ நீ யாரையா வரீங்களே நீங்க எந்த ஊரு எந்த நாடு என்னுடைய பையன் ஜல இந்திராசூரன் அப்படி இருந்தாலும் என் பேரா என் பேரு தெரியாதா உன்னை பார்த்தா இப்படி இருக்குறா நாய் என்ன பிக்குமா அதை கூட ஒழுங்கா சொல்ல தெரிஞ்சு வச்சுக்க என்ன கண்ணா சிக்கிதா எண்ணெய் போய் என்னுடைய நாம செய்வோம் கன்னிகாபுரியை சிறு சிறப்புடன் தானத்தோட பரிமாணம் செய்யக்கூடிய கால நேமிக்கு ஒப்பற்ற மகளாக ஒப்பற்ற மகளாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொண்ணு என்னுடைய நாம செய்வோம் பிருந்தாவதி. ஆமா உன்னுடைய பேரை கட்டவுடனே அந்த நட்சத்திரம் 1000 நட்சத்திரம் இருந்தா கூட அந்த தண்டனைக்கு ஈடாகுமா? அதே போலையாக இதை இருக்கும்படியான உன்னை பார்த்த போது எனக்கு ஆவிசோ அப்படி இந்த இடத்திலே உன்னை பார்த்த போது மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்று அந்த மன்மதனானது எந்த 2 கடத்தினாலும் அந்த 5 வித புஷ்பக்கணையாலே மன்மத கணையை விட்டு என் மார்பை துளைக்கின்றார். என்னை தடுத்து மகாராணி வந்து எனக்கு மனைவியா வாழ வேண்டும். சரி நீங்க சொன்னது ஏதோ ஒரு விதத்துல நல்லா இருக்குது. உங்களை பார்த்தா ஒரு மாதிரியா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வாயப்படையது உள்ள வந்து கூட்ட உடச்சு வந்தீங்க. அது முன்னாடி ஒரு பழங்க நான் பாத்தீங்களா? ஐயோ உன் பழகியா ஓட்ட வாய்ப்படி பழகினா அதை பார்த்து தானே உள்ள வந்தா எப்படியா இருந்தாலும் 16 வயதுக்குள்ள இருக்கிறவன் தான் இப்ப ஒரு பழம் பழுத்திருக்கான். 16 வயதுக்கு இருக்கிற பசங்க அவனுக்கு போய் ஏறி பறிக்க முடியுமா? அந்த மரத்தில் இருக்க முருகன் சொல்றான் அந்த பழம்
இனிப்பா இருக்குமா இல்ல அரிசி சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். அதான் கேட்க போறான். இங்க வா. அப்படியே அது 4 வயது கீழே இருக்கான். அந்த பையன் அந்த மரத்துல இருக்கிற பழத்தை பறிக்க முடியுமா? பறிக்க முடியாது. பறிக்க முடியாது. அதே ஏதோ ஒரு பெரியவர் 60 வயதுக்கு மேற்பட்டவர் அந்த மரத்துல போய் ஏற முடியுமா? அந்த பழத்தை பறிக்க முடியுமா? பறிக்க முடியாது. அது மாதிரி கதையா முடியும். அது இது நடுப்புற வந்த முடியும். கண்டிப்பா முடியும். உங்களால முடியும். ஏடா இந்த பச்சியில இருக்கிறவங்க வந்தாதான் சிறை சேதம். அது மாதிரி அந்த பழத்தை பறிக்கிறது வந்து பாப்பா ரெண்டு பேரும் உள்ள வந்திருக்கீங்க. திடுக்குன்னு எங்க அப்பா உள்ள வந்துட்டாரு வச்சுங்க. அப்புறம் என்ன அவர் அப்பா. ஏய் என்ன பண்ணிட்டா? டேய் அவங்க அப்பா வந்தா. உன் தங்கைய கூட அதனால என் கிட்ட அருகி நீ வெட்டவே வருவ. ஐயோ அவ்வளோ சொன்னதுனால இந்த ஐயோ என்ன பண்றாங்க? அவன் போட்டோ பிடிக்கிறான். ஐயோ நான் காதலாகினேன் வாரா. காதலாகினேன் வாரா. இப்போது என் ஆசைக்கு வந்திருந்தாலும் நீ வர அதற்கும்படியான கற்பில் பார்த்தவன இந்த வயல உன் அப்பாவை கூப்பிடு. உன் அப்பாவை கேட்டு நான் திருமணம் உன்னை செய்யறேன். சரிங்க. கன்னிகை மடம் அமைத்து 48 நாள் ஒரு மண்டபம் அந்த விஷ்ணு பூஜையை செய்வதற்காக அனுப்பி வைத்தோம். பூஜை முடிஞ்சா பாரு. எறும்பு கடிக்கிறா
அப்பா நான் சித்தப்பா மாமாவே ஓடி வாருமே இந்த மருமகளை நீயும் பாருமே பாசமாய் வந்த பிருந்தாவதியே எனக்கு பருவ கல்யாணம் செய்து வையுமே எப்பா சரியா எவனாச்சும் போறான் நானே ஆண்டு போயிடலாம் நீ வாசனை போடா நீ தோய் சொல்லியா அப்போ ஒரு நாள் போயிடுறேன். என்னுடைய கல்யாணமே உள்ள வந்துடுவேன்னு சொன்னா ஆனா உனக்கு போறா என்ன ஜெயம் பெற்றான் நீ கேட்கறது முன்னே என் பொண்ணு உனக்கு இந்த உலகத்திலே கடிஸ்கலாதிபதியாக நீங்க உங்களை நான் வெற்றி பெற்று என்னுடைய மகளை உனக்கு திருமணம் செய்து தரேன் அப்படி நீ சொல்லுறா. என்ன அச்சுமா சொல்லு சரிம்மா. என்ன மீறி விட்டு பாரு சொல்லு அப்ப என் மரபு ஊர்த்தியா? சரிம்மா வாங்க நான் வாழ்த்தேன் நீ வச்சேன்னா எப்படி தோசிட்டியா சரி நான் தோசிச்சேன் சரி சரியா ஆ. சரி சரி என் மகளை பாருங்க. ஏய், நீ போய் உனக்கு வந்துக்கிறாங்க வாடா என்ன ஜெயம் பெற்றால் என் மகள் உனக்கு திருமணம். அடடே, அப்படி நீ என்ன ஜெயம் பெறாவிட்டால் நீ என்ன பண்ற? அடடே, உன் மகளை வேண்டாம் நான் உனக்கு நான் தஞ்சம் புகழ்றேன். உண்மைதானே? தீர வல்லமை பார்க்கிறேன். நான் வெற்றி பெற்று விட்டேன் அதனால நீ நித்து ஓடையா தாக்கு இப்ப ஓடையா தாக்கு நான் நினைச்சு உனக்கு ஒரு சமூகம் செய்யணும்ப்பா என்னுடைய மகளாகிய கற்புக்கரசி
கற்புக்கரசி. அதனால ஒரு வீரனுக்கு தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். அப்படி என்று வீரமுள்ள ஆடவன் தான் மனா எதிர்பார்த்திருந்தேன். ஆனா இப்பொழுது என்ன ஏன் ஓட ஓடிய நான் சொன்ன வார்த்தை பிரகாரம் என்னுடைய மகள் ஆகிய உன் மகளை விவாகம் செய்து கொடுத்தார். மாறி போனா மாப்பிள்ளை வீரமுள்ள மாப்பிள்ளை தான் சம்மதம் தானே? எப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு கல்யாணம் இரும்பு ஏதோ கூத்து நடந்துட்டு இருக்கு. செல்வத்துல குறைவா அதனால போட்டு பாடுக்க தெரியாதுன்னா உனக்கு எப்படி கட்டி கொடுத்தாங்க? ஏன்னா அப்பதான் பண்ணுவாங்க, சும்மா லேட்டு தான் பண்ணுவாங்க. ஆமா, 10 மணிக்கு தானே பண்ணுவாங்க. 10 மணிக்கு எத்தனை மணிக்கு பண்ணுவாங்க? 10 மணிக்கு ஆகும். 10 மணிக்கு ஆகும். நம்ம கூட்டு வந்துடலாம். அப்ப எதுவும் அனுப்புவாங்கல்ல. நேத்தாச்சும் நேற்று கூப்பிட்டு போயிருந்தோம். நம்ம நேற்று ரெண்டு அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம நேற்று கூப்பிட்டு போயிருந்தோம்னா இன்னைக்கு வந்திருக்கோம். இத்தனை நாள் அப்படி இல்லைல்ல. ஏதாச்சும் சொன்னாங்களா பார்த்துட்டு? நல்லா இருக்குதா? எதனால பிளட் வந்துதா? பத்திரம் பத்திரம் மாப்பிளா ஒண்ணும் தெரியாது. என்னடா கொஞ்சம் இப்ப வயிற்றுல புண்ணாகி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோழ உரிக்க நேரம் ஆகுதா? அதை போய் கொடுத்தா நிறைய பேர் பண்ணி திறந்துருச்சா? பேசுச்சு. ஓகே, நம்ம போட சொல்லுங்க. அப்போ ட்ரிப்ஸ்லாம் போட சொல்லுங்க. அந்த ஊசி போட்டு சொன்னாங்களா அதை போட சொல்லுங்க. ட்ரிப்ஸ்லாம் போட சொல்லுங்க. ஓகேவா? டெஸ்ட்டும் எடுக்க சொல்லுங்க சைடில். இப்போதைக்கு அது போடலாம்ல. நம்ம டைம் ஒன்றில் வர தீர்க்க தான் பார்க்கணும். வேறு கவர்மெண்ட் தான் அதெல்லாம் கேட்பானுங்கல்ல. தனியாரா? நம்ம வீட்டு நிறைய வேலை மாமனார் வேலை வந்து நீங்க எதனா கொடுத்தா நான் குடிச்சுட்டு கம்பெனி பண்ணி வேணுப்பா. பார்க்க வேண்டியது. சத்தம் செய்யும். தண்ணியும் அதுக்கப்புறமா போண்டா வேணா நம்ம வரதான் போடணும். அவ்வளோதானே? இப்போ அது ரெண்டு மட்டும் செஞ்சுக்கணும். கொண்டு வந்து படைச்சிக்கலாம். படைச்சதுக்கு அப்புறமா இப்போ அங்கே போவாங்களா? டிஃபன் கூட
சொல்றான். சரிங்க. ஏற்கனவே என் மனதிலே ஒரு வைராகத்தோடு என்ன வைராக்கிங்க? ஆளை என்ன இன்று இருக்கும்படியான ஆமா. அந்த சிவனும் சரி அது இருக்கக்கூடிய தெய்வங்களும் சரி ஆமா. அந்த தேவர்களை பிடித்து அடித்து அதாகதம் செய்து இந்த 3 உலகத்துக்கு உலகத்திற்கு நான் ஒருவனே இருக்க வேண்டும். அப்படி என்ன எண்ணம் கொண்டவனாகி புறப்பட்டு வந்தான். ஒரு வழியிலே உன்னை பார்த்தேன். உன்னை என்னுடைய பலத்தின் வலிமையினால் உன்னை நான் விவாகம் செய்து கொண்டேன். அப்படி செய்த வழியினாலே இப்போது நான் சென்று அந்த 3 தேவர்களை சிறைப்பிடித்து திக்கு விஜய் செய்து வர்றேன். அது ஜாக்கிரதையில் இருக்கிறது. ஐயோ எங்க இப்பதான் வந்தீங்க, என்னை பார்த்து திருமணம் செய்தீங்க. என் கழுத்துல இருக்கிற இன்னும் இந்த மஞ்சள் கயிறு கூட எனக்கு ஈரமானது காயில இந்த மொழியை நான் விட்டு போறேன்னு சொல்றீங்களே. மந்திரிக்காரங்கிறானே டேய் ஏது கடை ஏடா ஆயிரக்கட்ட நாய் சுத்திரங்கற புரு புரு நாய் படுத்துறான் போய் அங்க போய் நான் படுகிறா. ஏடா கழுத்துல கட்ட கையில இன்னும் மஞ்சள் உடனே காயில மஞ்சள் போடு 3 ஆசை 4 6 3 ஆசை 6 அப்ப எவ்வளவு ஆக்கினே 6 3 8 அப்பா என்ன தட்டு 9 ஏய் அப்படே ஆசை அடியா ஆசைய போக நின்று விட்டது. அதனால நான் வந்து தீர்க்கறேன். நீ இல்லறத்துல ஓ அம்மா போறீங்களா? அம்மா நீ இப்படியே போறது போறீங்க. அப்ப நீங்க செல்லும் பொழுது எதனா ஒரு ஆபத்து எதனா வந்ததுன்னா எனக்கு ஒரு பயம் நெஞ்சிலே புது கஷ்டமாச்சு. போயிட்டாருன்னா கிடைக்காது. என்ன பாத்துட்டாங்க என்னோட ஆமா ஏற்கனவே பிறந்தாங்க என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? காட்டுல போனதா வீட்டு பக்கத்துல இருக்கணுமா? திருவள்ளூர் பாத்தீங்க? பாத்து திருவள்ளூர் சலகுதா அவருடைய மனைவி ஆமா வாசியா வாசி வாசி வாசிகம்மனை திருமணம் செய்தார். ஆமா அப்படி திருமணம் செய்து ஏய் வாயா இல்லற வாழ்க்கையை பார்த்து சதியும் மதியமா வாராங்க. ஆமா அப்படி வாழும்போது ஆனாடா நம்ம திருவள்ளூரை திருமணம் செய்தோம். ஆமா காலையும் மதியம் மாலை 3 வேளையும் சமையல் செய்து ஆண்டவருக்கு உணவு பராமரிக்கிறாங்க தன்னுடைய மனைவி வாசிகம்மா. வாசி அந்த நேரத்துல திருவள்ளூர் என்ன பண்றாராம், நத்தாங்குடிகளை ஜலமும் பூசி எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு உணவு பராமரிக்கிறாங்க. இருக்கும்போது எங்க அம்மா வாசிகம்மா பார்த்தாங்க. ஒரு வேளை 2 வேளை பார்த்தாங்க. என்னடா இது, நம்ம மக்காவுக்கு உணவு பராமரிக்கிற போது நத்தாங்குடிகளை ஜலமும் ஊசி எடுத்துட்டு வராங்க. இதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்படியே இந்த அம்மா என்ன பண்றாங்க, எவ்வளவு யாவல் விட்டுறவள பாய் எவ்வளவு யாவல் விட்டுறவா பாக்குறாங்க. ஐயா நான் உங்களுக்கு உணவு பராமரிக்கிற போது அப்படி காய்கறாங்க.
நான் எதை செய்வேன்? நன்மைக்கு தான் செய்வேன், தீமையை ஒருவரை நான் செய்ய மாட்டேன். என்ன கேட்கக்கூடிய கேள்விதான் முதல்ல, இதான் கடைசி அப்படின்னு திருவள்ளுவர் செய்தார். அவர் சொன்ன போது அந்த அம்மா திருவள்ளுவர் செய்தாலும் மறுத்து கேட்டது கிடையாது. இருவரும் வாழ்க்கை நடத்துறாங்க. இந்த உடலுக்கு உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆவி பெரிய போது அந்த நேரத்துல அந்த வாசிகை அம்மா அழுதுகிட்டு அவர் உக்காந்து காலை நீட்டு இருக்காங்க. அந்த அம்மா பக்காவுடைய சிரச தொட மீது வச்சுக்கின்னு தண்ணி ஊத்தி இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க? பெண்ணே வாசிகி, இதுதான் வரியர்களோட கூடிய வாழ்க்கை நடத்துறேன், உன் மனதில் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளு அப்படின்னாராம். உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா இதுதான் வரியவங்க கூட நான் கூடி வாழ்க்கை நடத்துறேன், சந்தேகம் என்பது கிடையாது. இருந்தாலும் தினத்தோறும் 3 வேளை பொழுதும் நான் உங்களுக்கு உணவு பராமரிக்கிறேன். நான் உணவு பராமரிக்கிற போது நத்தாங்குடி கிளம்ப ஊசி எடுத்துட்டு வந்தீங்களே, என்ன காரணம்? அதுக்காக எனக்கு சந்தேகமா இருக்குது. உடனே என்ன நான் ஓடுவது ஆடுவதோ இந்த ஒரு அங்கத்திற்கு உணவு பராமரிக்கிற போது பெண்கள் எல்லாம் நீங்க இந்த கஷ்டமான வேலை செய்யுங்க. அந்த வேலையை செய்துட்டு பக்தாவாக இருக்கும்படியான புருஷனுக்கு உணவு பராமரிக்கிற போது அந்த கஷ்டத்தை வந்து இந்த சாப்பாட்டு மேல காட்டுங்க. இலையோ தட்டை வச்சு போடும்போது அந்த சாப்பாடு அந்த கோபத்தினால இலையை விட்டு கை தவறி விழுந்துரும் இந்த புவியில. அது விழுந்துட்டா அந்த அன்னத்தை நான் பாடாக்கப்படாது. இதுக்குதான் நம்ம பாடுபடுறோம். அதனால ஊசி நுனியினாலே அந்த சோற்று பருக்கையில குத்தி அருகாமல் இருக்கும்படியான நட்டாமல் இருக்கிற காலத்துல அதை சுத்தம் செய்து நான் உள்ளுக்குள்ள சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி நான் வச்சிருந்தேன். ஆனா இதனால் வரையா அந்த அளவுக்கு நீ சாப்பாடு போடல, அதுக்கு வேலை இல்லை அப்படின்னு உயிர் பிரிஞ்சு போச்சா. அப்பேற்பட்ட பதிவுறதாலாம் இருக்காங்க. அப்படி திருப்பார் கடலிலே பெண்ணே பிருந்தாவதி, நீ மகளா பிறந்திருக்க. உன்னுடைய புருஷனுக்கு உன்னுடைய கற்பு நெறியினாலே எனக்கு ஆபத்து என்பதே வராது. அதனால பத்திரமா சென்று இங்க எருமாடு அதிகமா இருக்கா, பசுமாடு இருக்கா, அந்த கோவில் சொல்லுடைய சாலை இருக்க அதை விரட்டி தட்டி நல்லா காஞ்ச ரட்டி உமீனி இறங்கி உழி அது என்ன பண்ணி இழுத்துக்கோ. அந்த ஈர உணர்வதற்குள்ளாக சரிங்க, சீக்கிரமா படிச்சுக்கணும். செய்ய வேண்டும். அதற்குபடியான தேவர்களையும் தேவருக்கெல்லாம் படியலக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய எங்க போறா ஐயா நாகர் முடி மேலே
இன்னொரு பேர் ஒரு மண்ணு
வந்திருக்கக்கூடிய யார் என்று விளக்கமானது அறியாத வண்ணமாக ஆமா ஏழிதமாக என்னிடத்திலே வார்த்தையாக சாத்தமங்கலம் சபாபதி வந்தவர் யாரு யாரு இவர் நாவலியாக என்ன இவர் எந்த இடத்துல தங்கக்கூடியவர் இவர் இருக்கும் இடம் ஏது சொல்லு சாமி சொன்னா தெரியும். சொல்லும்படியான ஒரு உள்ளத்திலே இருக்கும்படியான அந்த அழுக்கேற்று சொல்லக்கூடியது எல்லாம் வெளியாகி வெளிச்சத்தை ஊட்டும்படியான பரப்பொருளுக்கு சொல்லக்கூடிய ஓம் நம சிவாய அந்த ஏற்பாடு நீக்கியடி தனியார்ல தான் சேர்த்துருக்காங்களா? அதாவது பெட் எடுக்கணும் அதை எடுக்கணும் இது எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்களா? டேப்லெட்டும் இன்ஜெக்ஷனும் போட்டால் நிற்குதான்னு பார்க்கணுமா? அதை போட்டு ஓகே ஆகுதா, பிளட்டு நிற்குதான்னு பார்க்கணுமா? அது மீடியம் பிளட்டு வந்ததுன்னா மூக்குள்ள பல் போட்டு அதெல்லாம் பார்த்து சொல்லலாம். அப்போ அதில் மட்டும்தான் அடைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதெல்லாம் வேண்டாம் மாமி, அதெல்லாம் பண்ணால் ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த அளவுக்குலாம். ஏன்னா பக்கத்தில் இது குமாரன் அந்த பார்த்தியா உடம்புல தான் கூட்ட முடியாது அந்த மாதிரி வந்து தானே அந்த மாதிரி ஆயிடுச்சு லாங் வயசு சொன்னேன். அந்த அளவுக்குலாம் எதுவும் ஆகாதுரி, அந்த அளவுக்குலாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னா காலைல கூப்பிட்டு வந்துடுவோம் பேசி பேசி. ஆனால் வயசானவங்களுக்கு தான் அது எதுவும் இந்த இது எடுக்கணும் அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி கிளப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதான் செய்யறதுக்கு சொன்னாங்க. அதான் சித்திக்கிட்ட பேசுங்க அப்படின்னா சித்தி இங்கே செஞ்சுக்கலான்றாங்க. அதான் ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை. சரி இங்கே செய்யறேன், நான் பாப்பா கூப்பிட்டு போயிட்டு நம்ம போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றி பாப்பா கூப்பிட்டு வரணும்னா அங்கே தான் இந்த ட்ரெஸ்லாம் அங்கே போயிட்டு இது பண்ணிட்டு வரணும். அவங்க செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க எல்லாமே. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியல அப்படின்னு எடுத்து வச்சுட்டாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. உள்ள ஊத்தணுமா? எப்படி உடம்பெல்லாம்
சரி சரி மாமா என்ன சொன்னாங்க? கஞ்சா அடிச்ச ஒரு வெறிய நாங்க சாம்பல் அதனால ஒரு பொம்பளை தூக்கி தலைமை வச்சிருக்கிறீங்க. இது எதற்காக செய்யக்கூடிய எண்ணெய் முழுக்கலாம் செடியை அப்பனா ஓரளவுக்கு ஓகே. தூர்ந்து வரும் மாடுடைய நெத்தி கண்ணு தோடுடைய தோலுடைய கடத்தோன் வரும் மாடுடைய கண்ணுடைய மக்கன் சடையன் நாரிப்பாடன் பழமொழிப்போ கொண்டச்சோடு ஏமத்தாடு என்று சொல்லக்கூடிய என்னைய நாம நிகழ்ச்சி என்று எவ்வளவு மாட்டி வைக்கும் மையம் செயல் யார் அறிவார் என்ற மையகத்தை சாட்டையில்லா பம்பரம் போல் ஜெகமூடு ஆட்டி வைக்கும் மையம் செயல் யார் அறிவார் என்ற மையகத்தை எப்படி மூக்காலே
மான் குருவியன் கூடு வல்ல அரக்கு தோல் கரையா கரையா முட்டு கட்டுது அந்த மாதிரி முடியாது இருந்த போதிலும் சித்தர்கள் எல்லாம் திருப்பதோர் வழிமலை இதுவே கைலாயமலை இமயமலை மலை அடிவாரத்தில் நான் கல்லானம் செம்பானம் சிலை வடிவில் ஆமா ஆமா கல்லாவும் செம்பாவும் சிலை வடிவில் ஆமா இந்த பரமக்கடவுளை பார்ப்பதற்காகவே திருவண்ணாமலைக்கு நீ போட்டேன் மூன்றாயிரத்து சிவலிங்கமாக மலை அடிவாரத்தில் நான் கலந்து ஆமா இறக்கண காலத்தில் என்ன நடக்குது என்ன அங்கே இங்க போட்டோம் வரைக்கும் ஆச்சு கண்டிப்பா யாரு பௌர்ணமி அன்று சிவனை முடியல அவருக்கு தான் இப்போ வரம் வராங்க தெரியுமா கிரிவலம் எப்படி எப்படி ஆண்டவா தரிசனத்தை நான் காணணும் ஆமா பாத தரிசனத்தை கண்டு நான் பூர்த்தி அடையணும் ஆமா அப்படி என்ற மனதில் கருதி கொண்டு அந்த கிரிவலம் எப்படி பேசிக்கணும் வராங்க தெரியும் எப்படி நான் எங்க இருக்கிறேன் எங்க இருக்கீங்க? கல் சிலை வடிவத்தில் பார்த்திருக்கிறேன் ஆமா அண்ணா சொல்லி போறாங்கன்னு சொல்றேன். காளியா தேவியாகத்தான் வீட்டிற்கும்படியான பராசக்தி என்று சொல்லக்கூடிய பார்வதி அவ காளியா தேவியாக நீ நடராஜ பெருமானாக இல்லை என்று சொல்லக்கூடிய நீ நடராஜனாக ஆக காலத்தில் என்ன எப்படி ஆணுக்கு பெண்ணுக்கு வித்தியாசம் நடராஜ இடமே நடராஜ பெருமானே
அத்தனை துறக்கரையை மாற்றி வைக்கும் யார் எல்லாம் ஆட்டையெல்லாம் எதற்காக பறந்து 1000 ஆத்மாக்களுக்கு ஆத்மாக்களுக்கு படியளக்கக்கூடியவர். அதற்காகவே இன்றைய தினத்திலே நம் மக்களுக்காக நான் சொல்லும்படியான காலத்தில் நான் தனித்து சென்றவருக்கு உமையாலும் சொல்லக்கூடிய பார்வதியானவள் என் இடபாகத்திலே பதிந்திருக்கிறார். இருந்த போதிலும் இன்றைய தினத்தில் சாம்பராணி சொல்லக்கூடிய பார்வதி மேல சாப்பாடுலாம் ஏதாவது ஒரு ஏந்திர கொட்டி வச்சிருந்தா அவன் வந்து எடுத்துப்பாங்களா மிச்சத்தை தொலை அது சீக்கிரமாக சொல்லக்கூடிய பார்வதி பார்வதி தமிழ்நாடு விரதம் காணுங்க அன்னை வீட்டு சண்முகனை பூஸ்ட்